ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவை பயன்படுத்தி ஒரு போண்டாவும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான நல்ல ஒரு காரசாரமான சட்னியும் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல போண்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நல்லா 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு நான் கடையில் வாங்கினது தான் எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கினது அப்படிங்கிறதுனால இதை வடைச்சட்டியில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் போண்டாவோ இல்லை தோசை புட்டுலாம் செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதுலேயே அதே 1 கப் அளவுக்கு புளிச்ச இட்லி தோசை மாவு சேர்த்துருக்குறேன். இந்த புளிச்ச மாவு சேர்த்துறப்ப தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். புது மாவு எதுவும் சேர்த்துற வேண்டாம், அப்போ போண்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதுலேயே நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம மற்ற 2 மாவுமே கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். இந்த ரவை போடுறப்ப போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு பொடுசாக நறுக்கிற வெங்காயம். இந்த அளவு உள்ள வெங்காயம் நான் 10 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், அப்புறமா கொத்தமல்லி இலைகளும், இதில் 4லேருந்து 5 பச்சை மிளகாவை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தை இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டு போடுறப்போ உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிற தோசை மாவுலேயே உப்பு இருக்கும், ஏன்னா புளிச்ச மாவு தானே, அதனால் 1/2 டீஸ்பூன் மட்டும் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இந்த தோசை மாவில் இருக்கிற தண்ணிக்கு முதல்ல இந்த மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம போண்டா மாவு அதை கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். உங்களோட தோசை மாவு எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு கலந்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம இந்த சட்னிக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கிறேன். அதாவது நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பாதி வெங்காயம் கட் பண்ணினது ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் இந்த அளவுக்கு கட் பண்ணது 1 கப்புக்கு இருக்குது. அதாவது மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா தான் சேர்த்துக்க போகிறோம். நான் 6 வரமிளகா சேர்த்துருக்குறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து வதக்கிறப்போ உங்களுக்கு சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைய இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம். இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம போண்டாவை பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போண்டாவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் போண்டா போடுறதுக்கு முன்னாடி மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தளர்த்தியாக இருக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டா ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மிதமான தீயில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு போண்டா வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு கிள்ளி போட்டுக்கோங்க மாவை. நீங்கள் இப்போ தோசை மாவு போட்டிருக்கிறனால நீங்கள் ஆப்பசோடாலாம் போடாமையே உங்களை போண்டா நல்லா புசு புசுன்னு நல்லா எழுந்து வருது பாருங்கள். இப்போ இந்த போண்டா மிதமான தீயிலே தான் வேகணும். உடனே கிளறி விட வேண்டாம். நல்லா ஒரு நிதானமான தீயில் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா கிளறி விடுங்க. இது ராகி மாவுங்கிறனால வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் வேறு சாப்பிடணும். நல்லா ஒரு மிதமான தீயில் வெந்து சலசலப்பெல்லாம் அடங்குனதுக்கப்புறமா எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போண்டா நல்லா செவந்து வந்துருச்சு. சலசலப்பும் ஓரளவு அடங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம போண்டாவை எடுத்துடலாம்.
சூப்பரான நம்மளோட கேழ்வரகு மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா போண்டாக்களையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கிறேன். ரொம்ப சூப்பரான கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த போண்டாவோடையும் இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கேழ்வரகு மாவு போண்டாவும் அதே மாதிரி இந்த கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.